So welcome back to Road to 2300 series, day 41. ஸோ லாஸ்ட் கேம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பிளண்டர் அது ஆக்சுவலாக நல்ல ஒரு அட்டாக்கிங் கேம். ஸோ குயினை வந்து நம்ம வந்து மிஸ்கிளிக் பண்ணி பிளண்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து ஆப்போனண்ட் புரிஞ்சுக்கிட்டு ட்ரா அக்செப்ட் பண்ணியிருந்தார். அண்ட் தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுன்னு சொல்லிட்டு நானும் தப்பிச்சு ஓடிட்டேன். ஸோ இன்றைக்கி டே 41 என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சீக் பண்ணிட்டேன். அண்ட் லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Purple camel, already we have an opponent from India. So E4. ஸோ E4 நான் யூஸ்வலாக நைட் C6 தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதனால் அதையே நம்ம வந்து விளையாடலாம். நைட் C6, E4. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம இதே ஓப்பனிங் விளையாடுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சொதப்பி என் கேமில் பயங்கரமாக காமெடி பண்ணி போர்க்கை விட்டு பீஸ் வின் பண்ணுறதை விட்டு நான் வின் பண்ணது போய் அவர் வின் பண்ண வந்து அவர் வின் பண்ணது போய் நான் வின் பண்ணது அந்த மாதிரி மாற்றி போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கேம் தான். பட் ஆனால் இங்கே வந்து அவர் வெட்டலை. வெட்டியிருந்தாருன்னா வேறு மாதிரி போயிருக்கோம். ஏன்னா வெட்டு நைட் பான் F4. பட் இங்கே ஸ்காட்ச் கேம் விளையாடணும் நம்ம. ஸோ பான் டேக்ஸ் பான் அண்ட் தென் பிஷப் C5, குயின் F6, நைட் E7. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மூ தான். பிஷப் C4. எதிர்பார்க்கவே இல்லை. இது நைட் B3 ரொம்ப காமனான மூவ் கிடையாது. காமனான வேரியேஷன் சொல்ல முடியாது. ஸோ லெட்ஸ் புட் த பிஷப் பேக். ஸோ ப்ரெஷர் அதிகமாக வராது நமக்கு. ஒன்றும் பெருசாக நமக்கு ப்ரெஷர் வராது. மெயின் லைன் ஆடிந்தாருன்னா ப்ரெஷர் இருக்கும் பிளாக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி நமக்கு எதுவும் இருக்காது. அண்ட் லெட்ஸ் ப்ளே பான் டு D6. ஏன்னா பிஷப் நம்ம அவுட் சைட் த பான் சைன் டெவலப் பண்ணிட்டோம். இனிமேல் பான் D6 விளையாடுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பிகாஸ் சரி, ஓகே, லெட் இம் ப்ளே நைட் F6. குயின் சைடு கேன்சல் பண்ண பார்க்குறாரு, வேறு ஒன்றும் இல்லை. பிஷப்பால் சேலஞ்ச் பண்ணுறாரா? புரியலை எதுக்குன்றேன். ஆனால் இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணால் அவர் தலைவன் குயின் சைடு கேன்சல் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் H3, G4, F4, கிங் சைடில் மெஜாரிட்டி வேறு இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட தேவையில்லை. ஐ திங்க் நம்ம குயின் சைடில் நம்மளும் கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகலாம். ரைட். ஸோ குயின் டு E7 நான் டெவலப் பண்ணலாமா நான் நினைக்கிறேன். அண்ட் குயின் டு E7க்கு நைட் டு D5 வந்தாக்கா வேறு எதுவும் வழி இல்லை. வி ஹாவ் டு ஜஸ்ட் டேக் அண்ட் தென் பான் டேக்ஸ் நைட் E5, பிஷப் டேக்ஸ் A6. குயின் சைட் கேஸ்லிங் பண்ணுவார். அண்ட் தென் நான் கேன்சல் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகே, ஆக்சுவலாக பண்ணலாம். நைட் G6 டிஃபெண்டிங் த குயின். ஐ திங்க் இது ஓகே தான் எனக்கு தோணுது. குயின் E7 விளையாடிடலாம், பார்த்துக்கலாம் அப்புறமா. திரும்ப அந்த டைம் ப்ரெஷர் நான் வந்து எண்டிங்கில் வந்து வரக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப நேச்சுரலான மூவ்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக விளையாடுறது பெட்ரு. ஸோ லெட்ஸ் ப்ளே பிஷப் ஹியர். பிஷப் டு D5 வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ கேன் வி ப்ளே பான் டு D5 ஆல்ரெடி. ஆனால் பிஷப் டேக்ஸ் B6 ஆடிட்டார்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும். இல்லை, சின்ன டாக்டிக்கல் ஐடியா என்னென்னா இந்த பிஷப் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதான். ப்ளஸ் குயின் டேக்ஸ், பிஷப் டேக்ஸ், பிஷப் அடித்த உடனே பிஷப் டேக்ஸ், பான் டேக்ஸ் அண்ட் தென் பான் டு D5, நைட் டேக்ஸ், ரூக் டேக்ஸ் இருக்குது. அண்ட் பட் நான் இப்போ கேன்சல் பண்ணேன்னா அவர் இங்கே பீஸை உள்ளே ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே போல் கேன்சல் பண்ணும்போது வெட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வெட்டிடுறேன். முதல்ல வெட்டிட்டு குயினை கொஞ்சம் அன்டிஃபரெண்டான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருவோம். பின்ன அதுக்கப்புறம் ஏதாவது டாக்டிக்கல் மோட்டோ அல்லது ஐடியா ஏதாவது வரலாமா பார்ப்போம், வருமானு சொல்லி பார்ப்போம். அண்ட் இதில் இன்னொரு சிக்கல் நானே ஏற்படுத்திக்கிட்ட சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். பிஷப்போட டயகனல் ஓப்பன் பண்ணி விட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடனே கேன்சலும் பண்ண முடியாது. அண்ட் நைட் டு D5, பிஷப் டேக்ஸ். ஓகே, ஆக்சுவலாக பண்ணலாம். பட் பிஷப் இங்கே வந்து கடுப்பேற்றினா என்ன பண்ணுறது? லெட்ஸ் ஸ்டாப் தட். ஏன்னா இந்த மூவ் தப்பு இல்லையா? ஸோ வி கேன் ஜஸ்ட் டேக் வித் த பிஷப் ஆர் த நைட். ஸோ பானால் திரும்ப வெட்ட முடியாது. ரூக்கால் வெட்டினா நைட்டில் வெட்டிடலாம். ஸோ குயின் அன்டிஃபரெண்டாக இருக்கும். ஸோ இதுதான் நான் யோசனை பண்ண ஒரு குயிக்கான ஒரு ஐடியா. ஸோ லெட்ஸ்
ஓகே வெயிட். அவர் இப்போ G5 வராரு. G5க்கு நைட் H5னா இங்கே வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ போரிங்காக போதோ இந்த கேம். ஓகே, எனக்கு இன்னொரு மூவ் என்ன தோணுது அப்படின்னா, லைக் நான் இந்த பான் இங்கே வரட்டும், நான் இங்கே இங்கே போகிறதுக்கு ஆமாம் இங்கே போய் தான் ஆகணும், ஏன்னா குயின் அட்டாக்ல இருக்கும். ஸோ நைட் H5 பான் F4 இமீடியட்டாக ஆடாமல் இருந்தார், ஆடினார்னா நம்ம இங்கே போடலாம் பிஷப்பை. பட் பிஷப் E2 வரும், திரும்ப நம்ம வந்து தேவலாமல் ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இன்னொரு மூவ் நான் என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா, லைக் நைட் H5 போனதுக்கப்புறம் G5 வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், பிஷப் டெக்ஸ் B3 அண்ட் தென் குயின் டு E5. ஸோ என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் இங்கே வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓகே, நைட் டு D2 இருக்குது. பிஷப் டெக்ஸ் B3 அடிச்சுட்டு கேன்சல் பண்ணி விட்டுறலாமா? ரைட், ஸ்டேக். தென் லெட்ஸ் கேன்சல். அண்ட் இங்கே ஒரு நைட் D5 டெஃபினட்டாக விளையாடலாம். ஸோ ஓகே, பொசிஷன் வேறு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பெருசாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இமீடியட்டாக இதுக்கு ரியாக்டும் பண்ண தேவையில்லை. வி கேன் ப்ளே குயின் டு E5. நம்ம முன்னே பிளான் பண்ண மாதிரி குயின் E5 விளையாடலாம். பிகாஸ் தேர் இஸ் நோ பான் டு F4 ரைட். வி கேன் ஜஸ்ட் டேக். கரெக்டுங்களா? குயின் டு F5 பான் இங்கே விளையாட முடியும். ஸோ சப்போஸ் G5 போட்டார் அப்படின்னா, தென் நைட் வச்சு நம்ம நைட்டை தான் வெட்டணும்னு நான் நினைக்கிறேன். அல்லது நைட் E7 வரலாம். அதுக்கப்புறம் பான் F4 போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. குயின் E6. எதையும் மிஸ்கிளிக் பண்ணி தொலைச்சிடக்கூடாது. ஐயோ ஐயோ, யோசிக்கும் போது மவுஸில் வந்து நம்ம கையெடுத்துட்டு பண்ணுறது நல்லது. கொஞ்சம் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறது தப்பாக போகுது. பட் இப்போ நான் வந்து கண்டிப்பாக குயினை மூவ் பண்ணி ஆகணும். குயினை E6 மூவ் பண்ணால் பிஷப் C4 கூட வர வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் ஆல்சோ தேர். சரி ஓகே, வெட்டுவோம். நைட் B4 போகிறதுனால ஜஸ்ட்டு கிக் பண்ணலாம். பட் அதர் தென் தட் வேறு எதுவும் அட்வான்டேஜ் இருக்கான்னு தெரியல. ஸோ லெட்ஸ் பிரிங் த ரூக் இன் டு த கேம். ரைட், நெக்ஸ்ட் நான் குயின் E6 ட்ரை பண்ணுறேன். பிஷப் A3 கூட விளையாடலாம், பட் பெரிய இஷ்யூ இல்லை. கிங் B8 போட்டுக்கலாம். அது நம்ம கிங் B8 நம்மளே ஆடிறது கூட பெட்டர் தான். பான்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பொசிஷன்ஸில் நமக்கு ஓகே தான், நைட் வெர்சஸ் பிஷப். பட் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது எண்டிங் அவருக்கு பெட்டராக இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ கைண்ட் ஆஃப் அ கவுண்டர் அட்டாக் ஆர் டபுள் அட்டாக் பண்ணியிருக்காரு. கரெக்ட். ஸோ பிஷப் டேக்ஸ் A6 விளையாட பார்க்குறாரு. அதே நேரத்தில் குயின் டேக்ஸ் G7. ஸோ இட்ஸ் அ த்ரெட், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நான் நைட் இங்கே மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த த்ரெட்டு ரெண்டுத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம். யா, லெட்ஸ் கோ நைட் E5. ஸோ இப்போ அவர் என்னை கிக் பண்ண முடியாது. ஸோ ரீசன் என்னென்னா, இந்த பான் ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த இதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அண்ட் இங்கே குயின் அண்ட் இது வந்து எக்ஸ்ரே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதாவது டாக்டிக்கல் ஐடியா வருமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன். அந்தக்கா லைக் குயின் செக்கு கொடுக்கலாம். செக்கு கொடுத்தோன்னே கிங் இங்கே மூவ் ஆகுங்க. அதுக்கப்புறம் குயின் F4 ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் மாதிரி தெரியுது குயினுக்கு. கரெக்ட். பட் ஆனால் நம்ம குயினை மூவ் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் F4ஐயும் நம்ம தடுக்கிறோம், ஏன்னா அதுதான் அவரோட த்ரெட். ஸோ ஆப்போனண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா, பான் F4 போட்டு என் நைட்டை ஓட விடணும். அண்டு C6 ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் நம்ம விளையாடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் D6 will become weak, right? Yeah, I think I'm okay with this idea. Queen check. சப்போஸ் அவர் குயினை வச்சு பிளாக் பண்ணுறாரு அப்படின்னா ஓகே தான். நாம் ஐ திங்க் ஐ கேன் ஜஸ்ட் ட்ரேட் த குயின்ஸ் அண்ட் கோ இன் டு த போரிங் இன் கேம். ஓகே, லெட்ஸ் ப்ளே குயின் F4.
அண்ட் தென் நம்ம வந்து லைக் F6 மூவ் விளையாடுகிறது நல்லது. ஓகே, குயின் சைடில் வந்து உடைக்க பார்க்குறாரு. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் இந்த சென்டர் தான். அண்ட் இங்கே பிஷப் அன்டிஃபரெண்டாக இருக்குது. நம்ம எந்த டாக்டிஸுமே பண்ண முடியாது. அப்போ G6 F5ன்னு வரலாமா? பட் இந்த மூவ் நம்ம என்ன பண்ணுறது? கரெக்ட். அவர் வந்தார்னா வெட்டினதுக்கப்புறம் நமக்கு டிஃபென்சிவ் மூவ்ஸ் ஏதாவது பக்கத்தில் பீசஸ் இருக்கான்னு பார்த்தா கிங்கு கிட்டத்தட்ட தனியாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? கிங் ஆக்சுவலாக தனியாக தான் இருக்குது. இப்போ நம்ம C6 கன்சிடர் பண்ணலாமா? லைக் C6 அண்ட் தென் பான் புஷ் டேக்ஸ் அண்ட் தென் ஹி வில் டேக் பிகாஸ் ஐ கேனாட் டேக் பேக். இந்த பொசிஷன் வீக் ஆகிடும்ல. நல்லா ஃபாஸ்ட்டாக விளையாடுறாரு. ஓகே. ஸோ இப்போ நான் அவரை புஷ் பண்ணும்போது நம்ம எதால் வெட்ட போகிறோம்? பானால் வெட்ட போகிறோம். அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ராப்ளி ரூக்கால தான் வெட்டணும் அவர். கரெக்டாக? ரைட். ரூக்கால வெட்டும்போது எதாவது டாக்டிஸ் பண்ணலாமா? லைக் பானை புஷ் பண்ணனா ரூக்கால வெட்டுவார். இங்கே ரூக்கால வெட்டுவோம். அண்ட் தென் இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நைட் டேக்ஸ் G4 விளையாட முடியுமா? குயின் டேக்ஸ் G7, ரூக் டேக்ஸ் இங்கே, குயின் E2, ரூக் F1. தெரியல. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஆர் ஓகே, ஐ தாட் ஆஃப் பிளேயிங் பான் டு B5. அண்ட் அதே போல் இது வந்து ஒரு வீக் பான். அந்த வீக் பானை அவர் லிக்விடேட் பண்ண பார்க்குறாரு. கேன் பி கன்சிடர் பிளேயிங் B5. சாக்ரிஃபைஸ் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. பிஷப் டேக்ஸ் B5, பான் டேக்ஸ், ரூக் டேக்ஸ் B5 அண்ட் தென் குயின் அண்ட் ரூக் அண்ட் த பான். And the other rook can also join the attack easily. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான் வந்து G6 போடுறேன். ஐடியா என்ன உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான். ஸோ இந்த மூவ் தான் ஐடியா. அண்ட் இந்த கிங் பின்னில் இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரூக்கை டபுள் பண்ணதுக்கப்புறம் வேணால் பிரச்சனை வரலாம். இங்கே இந்த ஸ்டேக் கரெக்ட். இங்கே வந்து அவர் வெட்டும்போது ஃபோர்க் வரும்ல. லைக் இங்கே வெட்டினார்னா ஓகே, பிஷப்பால் வெட்டினா ஃபோர்க்கு. ஆப்வியஸ்லி அவர் ரூக்கால் தான் வெட்ட போகிறாரு. வாட்? Did he just blunder the piece? Oh, okay. Pinner. The pinner. பட் எப்படினாலும் இதில் ஏதோ ஒரு டாக்டிஸ் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதே. புரியலையே எனக்கு. என்னன்னா குயினால் தான் பின் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு குயின் டேக் C3 அடிச்சேன்னா சாரி F3 அடித்தா என்ன பண்ணுவார்? லெட்ஸ் ஃபோர்க் ஃபர்ஸ்ட். அட்லீஸ்ட் நம்ம வில் கெட் அ பான் ரைட். ஆர் இந்த பான் ட்ராப் ஆச்சுன்னா the whole house is falling. Okay, he get away. Okay, he created a weakness by provoking us. Let's play king B8, threatening the rook. அண்ட் இங்கே அந்த டாக்டிஸ் நான் வந்து யூஸ் பண்ணலான்னு எனக்கு தோணுது. லைக் பானை இங்கே புஷ் பண்ணோன்னா வெட்டுவார். அண்ட் தென் நைட் டேக்ஸ் இங்கே. பட் ஆனால் இங்கே வெட்டிக்கிட்டே உள்ளே வருவார். கரெக்ட். குயினை இங்கே டபுள் பண்ணி பேட்ரி ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்குறாரு. அதனால் எதாவது யூஸ் இருக்குமா? கிங் C7 செக்கு அண்ட் தென் குயின் A4, A5 செக்கு, கிங் இங்கே. பெருசாக இஷ்யூ வராது. பட் இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம ப்ரொஃப்ளாக்டிக்காகவே கிங்கை இப்போவே மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பானுக்கு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர் கிடைப்பாங்க. ஓ வெயிட், டு வி ஹேவ் அ டாக்டிஸ்? ஓகே, இல்லை. நான் நினச்சேன் நைட் டேக்ஸ் G4, பான் டேக்ஸ் G4, குயின் டேக்ஸ் E4 அண்ட் தென் இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினச்சேன். பட் என்ன சிக்கல்னா ரூக் D1 இருக்குது. எஸ், ரூக் D1. ஓகே, லெட்ஸ் ப்ளே கிங் C7 அண்ட் இந்த ஃபைல் வழியாக நம்மளும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம்ல. சப்போஸ் அவர் பேட்ரி இங்கே ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஐடியா என்னென்னா ரூக் B8 வந்துட்டு நம்ம இப்படியே ஓடி போயிடலாம். ஓகே, குயின் A4 செக், A5 செக் ப்ரிப்பேர் பண்ணுறாரு தலைவர். குயின் ஏதோ மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சோ நமக்கு.
நைட்டு கீழே ட்ராப் பண்ணோன்னா செக்கு, நைட் இங்கே பின்னில் போட்டால் யூஸ் இருக்குமா? ஏன்னா நைட் இங்கே பின்னில் இருந்தாலும் எனக்கு ஐ கேன் ப்ரிப்பேர் ரூக் A1 ரைட்? ரூக் A1 ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் ஹீ இஸ் ஃபோர்ஸ் டு ட்ரேட் அண்ட் ஐல் கெட் த ஓப்பன் ஃபைல் இன் த நெக்ஸ்ட் மூவ். அண்ட் இந்த பானை நம்ம மூவ் பண்ணதுனால குயினால் எங்கேயும் அட்டாக் பண்ண முடியாது இன்கேஸ் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு. அண்டு நம்ம முன்னாடி யோசனை பண்ண டாக்டிஸ் கொஞ்சம் எதுவும் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் வி கேன் ஸ்டில் ப்ளே திஸ் மூவ் பான் டு D5 லேட்டர். அண்ட் ஆல்சோ குயினையும் நம்ம வந்து கேமுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். யா, ஸோ நைட் இங்கே, குயின் இங்கே, நைட் இங்கே. அதுக்கப்புறம் அவர் எப்படி அட்டாக் பண்ணுவார் ஃபர்தரா? ரைட். ஸோ பிஷப் இங்கே போட வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் கரெக்ட். அண்ட் தென் ரூக் B8. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இங்கே. மை காஷ். ஆல் ஆஃப் அ சடன் குயிக்காகவே இங்கே நல்லா அட்டாக் கொண்டு வராப்புல தலைவன். ஏன்னா நான் டேரெக்டாக ரூக் A1 ஐ மீன் ரூக் A8 ஆட முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ் செக்கு. சரி ஓகேங்க. இல்லை அட்லீஸ்ட் லெட்ஸ் ட்ரை. வேறு எதுவும் நமக்கு ஆப்ஷன் இருக்கான்னு தெரில. அல்லது நம்ம வந்து குயின் செக்குக்கு கிங்கை B8 கூட வைக்கலாம். செக்கு திரும்ப மேலே வருவோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அண்ட் ஆக்சுவலாக இங்கே டாக்டிஸ் இருந்திருக்குன்னு தான் இப்பயுமே தோணுது. ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் செக் இருக்குது. என்ன டாக்டிஸ்னால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நைட் இன்ட்டு G4 பான் இங்கே, குயின் இங்கே, இதுக்கும் டபுள் அட்டாக்கு. ஆனால் குயின் செக் இருக்குது. இது இல்லை அப்படின்னா அது டாக்டிஸ். யா. ஓ what? Oh my god, I just blended the brilliant move. Wow. He has this got discovered. I'm getting checkmated. Wow. Wow. I just blended, guys. A quick blender. பெருசாக கேல்குலேட் பண்ணவே இல்லையோ. நம்ம டிஃபென்சிவ் மூவ்ஸ் பார்த்தோம். பட் அவர் இங்கே சாக் பண்ணலான்றதை பார்க்கவே இல்லையே தலைவரே. நான் இப்படி ஆகிப்போச்சு நம்ம நிலமை 41வது நாளில். ஓகே. Checkmate. Wow. It was a good game he played there. Yeah. Let's review it. So sad. I think 18 நிமிஷம் தான் போயிருக்கு. So I'll play one more game. Yeah, that's a brilliant move. Knight D7 is a blunder. Rook B8. And then அந்த மூவ் பண்ணியிருந்தாருன்னா ஒரு இஷ்யூமே கிடையாது. We are kind of a better only. Slightly better. பொசிஷனை ஓப்பன் பண்ணி அழகாக பண்ணியிருக்காரு. இது வந்து மிஸ்டேக்கு ஏன்னு தெரியல. இப்போவே C6 ஆட சொல்லுது. ஓ, கிங் D7 ஆடிருந்தோன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது போல். ரொம்ப இந்த மாதிரி மூவ் நம்ம நான் நினச்சேன் கிங் B8 சேஃபாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா ரூக் A3 A5 வந்து நான் அப்போ பார்த்துருந்தேன் அப்படின்னா மேபி அதை கன்சிடர் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் திஸ் இஸ் த பிளண்டர். இப்போ இங்கேயுமே இந்த மூவ் தான் பண்ணணும் போல். அண்ட் தென் ஓகே, அதுக்கு இந்த மூவ் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரா? ஓடணும் போல இருக்கு நம்ம தலை தெறிக்க. அண்ட் தென் ஹி வில் டேக். யா.
தெரியலங்க. மோசமாயிடுச்சு நிலைமை திடீர்னு. சூப்பரா ஆடியிருக்காரு. பிஷப் E2லேருந்து பயங்கரமா ஆடியிருக்காரு. வெல் பிளேய்டு. பர்பிள் கேமல். அதான் கிங் இஸ் நாட் அன் ஐடியல் டிஃபெண்டர். ஸோ எவ்வளோ தடவை நம்ம இதை தெரிஞ்சிருக்கு, நமக்கு சொல்லியிருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் லூசிங். இங்கே போயிருந்தோன்னா திரும்ப செக்கு. ஓகே, அட்லீஸ்ட் D7 வழியாக ஓடிருக்கலாம். ஆனால் செக்கு கொடுத்துருப்பாரு. எப்படினாலும் மேட் ஆகிடும் மோஸ்ட்லி. அடுத்து மேட்டு தடுக்கிறதுக்கு பீஸ் தான் கொடுக்கணும் நம்ம. ஓகே, எனிவே வாஸ் அ குட் கேம். ஸோ இப்போ அடுத்த கேம் போட்டுடலாமான்னு எனக்கு தோணுது. ஸோ வி ஹாவ் only 21 minutes recorded. Yeah, let's play a new game. Okay, that was a quick lesson for us. திரும்பவும் நம்ம 2159க்கு வந்துட்டோம். வந்தால் விளையாடுவோம், இல்லைனா அபார்ட் பண்ணிடுறேன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கேம் வர வரைக்கும் இந்த பொசிஷனில் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். இந்த இடத்துல நான் நைட் இங்கே வைப்பேன், பிஷப் இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசனை பண்ணேன். பிஷப் A6, ரூக் டெக்ஸ் B7 இஸ் த ஒன்லி வின்னிங் மூவ். பிஷப் A6 அடிந்தானா ரூக் B8 இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணது. பட் இந்த செக்கை நான் பார்க்கல. இட்ஸ் வெரி சிம்பிள் செக். ஐ ஷுட் ஹவ் சீன். சும்மா வராதா கேமு? ஓகே கைஸ், ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கெட்டிங் த பேரிங். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ யா, ஓகே, ஐ திங்க் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யா, வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் ஆன் டே 42. பார்ப்போம். ஸோ இப்படியே நம்ம போயிட்டுருக்க மாட்டோம் இல்லையா? ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம கடந்து தான் வந்திருக்கோம். ஸோ யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். அண்ட் லைக் போடலாம், லைக் போடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you on day 42.